This video sponsored by SBO Digital Marketing. Earn daily income with instant payout. Start from day 1. More details, send your name and qualifications on WhatsApp to 999-410-4160 and get full details instantly. பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான உண்மையை பத்தி பேச போறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் வெளியே இல்லை, நம்ம உள்ள, அதாவது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அது எங்க உருவாகுது? உங்க மனசுலதான். இந்த பதிவுல இருக்கிற எல்லாமே நம்ம மனசுல தான் தொடங்குது, அங்கேதான் முடியுது. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு சக்தி கொடுக்குறீங்களோ அந்த விஷயம்தான் உங்களை ஆட்டி படைக்கும். ஆனா அது எப்போ நடக்கணும்னா நீங்க அதை அனுமதிச்ச மட்டும்தான். இது கேட்க எளிமையா இருக்கலாம், ஆனா இதில் இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இதை ஒரு சின்ன உதாரணம் மூலமா பார்க்கலாம். காலையில யாராவது உங்களை திட்டிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன தோல்வி கிடைச்சிருக்கலாம். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பல மணி நேரம் ஆகியிருக்கும். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப அதையே நினைச்சு, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அந்த நடந்து முடிந்த விஷயத்துக்கு நாமளே உயிரோட்டினோம். அதாவது அதுக்கு நாமே பவரும் கொடுக்கிறோம். நீங்க எப்போ ஒரு கவலையான விஷயத்தை பத்தி யோசிக்கிறத நிறுத்துறீங்களோ அப்போதே அதோட சக்தி அழிஞ்சு போயிடும். ஆனா நம்ம அதை விடாம யோசிச்சு யோசிச்சு நம்ம மன அமைதியை நாமளே கெடுத்துக்கிறோம். ஸோ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? உங்க மனசு ஒரு பூந்தோட்டம் மாதிரி. அங்க கவலைங்கிற கலைகளை வளர விடுறதும் நம்பிக்கைங்கிற பூக்களை வளர விடுறதும் உங்க கையில தான் இருக்கு. எது உங்களுக்கு தேவையில்லையோ, எது உங்களை காயப்படுத்துதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களை பாதிக்கும்னா அதுக்கு காரணம் அந்த விஷயம் இல்லை, அதை நீங்க எடுத்துக்கிற விதம் தான். அதாவது நீங்க அனுமதிச்சா மட்டும்தான் எதா இருந்தாலும் உங்களை காயப்படுத்த முடியும். யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தைக்கோ நடக்கிற சூழ்நிலைக்கோ உங்க நிம்மதியை கெடுக்கிற உரிமையை நீங்க கொடுக்காதீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க மனசை அமைதியா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அது உங்க மனசுக்குள்ளே நுழையாம பார்த்துக்கோங்க. ஏன்னா it all begins and ends in your mind. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.